அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காணொளியில் ராமலிங்க பெருமான் நிறைய பாடல்களில் கிட்டத்தட்ட ஒரு 5900 பாட்டு கிட்டத்தட்ட மேலே பண்ணியிருக்கிறார். அந்த பாடல்களில் தன்னுடைய சிறுமைகளையும் இறைவனுடைய பெருமைகளையும் தான் நிறைய பாடுவார் பெருமான். அப்படிலாம் பாடுறது. அப்போ இதில் பெரும்பாலான சன்மார்க்கர்கள் பார்த்திங்கன்னா திருவடி புகழ்ச்சியெலாம் அடிக்கடி பாடுவாங்க. அந்த திருவடி புகழ்ச்சியில் ஒரு சில வார்த்தைகள்லாம் அது புராணங்கள்லாம் வரும், கொஞ்சம் வடமொழியும் வரும். பரசிவம், சின்மயம், பூரணம், சிவபோக பாக்கியம், பரமநிதியம் அப்படிலாம் வரும். இதில் என்னன்னா புராணங்கள் வரும். அது எந்த பகுதின்னா அதை படிக்கிறேன். இன்தொண்டர் பசியற கச்சூரின் மனைதோறும் இறக்க நடை கொள்ளும் பதம், இலைப்புரள் அறிந்து அன்பர் பொதி சோறு அருந்த முன்னிருந்து பின்னடக்கும் பதம், எரிவிறகு விற்க வளர் கூடற் தெருதோறும் இயங்கிய இறக்கப் பதம், இருவைகையங்கரையின் மண்படபல்கால் எழுந்து விளையாடும் பதம் அப்படின்னு வரும். அப்புறம் ஆரூர் பறவை இசைய மருகினல் கொண்டு ராம் முழுதும் உழவும் பதம் அப்படின்லாம் பாடுவார். இதெல்லாம் புராணங்கள். நம்ம இதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று பேசுவோம். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, இந்த விண்ணப்ப கலிவெண்பால் பார்த்திங்கன்னா ஒரு 375 376 பாட்டு, 376 377 நினைக்கிறேன், 375வது பாட்டுன்னு நினைக்கிறேன். 375வது பாட்டில் பார்த்திங்கன்னா, தோயா குருளைகளின் துன்பம் பொறாது அன்று தாயாய் முளைப்பாலும் தந்தனையே அப்படிம்பார். ஆச்சுங்களா? தோயா குருளை, குருளைனா குட்டிகள்னு அர்த்தம். குருளைகளுக்கு பரம்பொருளே நீ தாயாய் முளைப்பால் கொடுத்திய அப்படின்னு சொல்லி இதில் பாடுறார், குறிப்பிடுறார். அதுக்கு அடுத்து அப்படி என்ன பண்ணுறாருன்னா, பாரறியா தாயாகி பன்றி குருளைகட்கு ஊரறிய நன்முளைப்பால் ஊட்டியதை அப்படிம்பார். இது மாதிரி நிறையா அதோடைய அது அடுக்குது. அப்படி இந்த முதல்ல இதை நம்ம வந்துடலாம், அப்புறமேல் நான் மற்றதுக்கெலாம் போகலாம். அப்புறம் இன்னொரு இடத்துல வள்ளலார் சொல்கிறாரு, கோடாமே பன்றி தரும் குட்டிகட்கு தாயாகி வாடா முளை கொடுத்த வள்ளல் என நான் அடுத்தேன், வாடா என்று உன் அருளில் வாழ்வான் அருளை இலையேல் ஈடாரும் இல்லா எனக்கோர் இறங்குவரே அப்படின்னு பாடுறார். அப்போ இதில் என்ன, அது புராணம், அது என்ன கதை அப்படிங்கிறத நான் விரிவாக சொல்கிறேன், அவ்வளோதான். அது சுருக்கமாக ஒரு இதில் சொல்லிடுறாரு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் அதை தான் சொல்லலாம், ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். அதாவது ஒரு காலத்தில் மதுரையை என்ன பண்ண, ஒரு காலத்தில் மதுரையை ராஜராஜ பாண்டியன் ஒரு மதுரையை அந்த வைகை ஆற்றுக்கு தெற்க குருவிருந்தந்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது, அதான் ஆண்டு வந்தானாமா. இப்போ அந்த ஊருக்கு பேர் குருவித்துறைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ராஜராஜ பாண்டியன் அந்த குருவித்துறையில் என்ன பண்ண, சுகலன் அப்படிங்கிற ஒரு வேளாளன், அவனுடைய மனைவி பேர் சுகலைன்னு பேர். இவங்க 2 பேரும் பெரிய செல்வந்தமாக செல்வ செழிப்புட வாழ்ந்து வந்த காலங்களில் அவங்களுக்கு 12 பசங்க. அந்த 12 பசங்களும் 12 பசங்களும் வாழ்ந்து வந்த காலத்தில் நல்லா ஜாலியாக அப்படியே எப்போவுமே சின்ன பசங்களாம் அப்படி தானே குறும்பு பண்ணுவாங்க. அப்போது இப்படி இருக்கிற காலத்தில் சுகலன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறான். அப்போ சுகலன் இறந்த பிறகு இவங்க என்ன பண்ணால், ரொம்ப சிரமமாக இருக்கு இல்லையா, அப்போ அங்கே உள்ள வேடர்கள் அவங்கக்கிட்டலாம் சேர்ந்துக்கிட்டு போய் காட்டுக்கு போய் வேட்டையாடுறது இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு தடவை என்ன பண்ணால், காட்டுக்கு போயிருக்கும்போது இந்த நவக்கிரகங்கள் இருக்கு இல்லையா, நவக்கிரகங்களுக்கு தேவகுரு யாருன்னா வியாழன். இப்போல்லாம் குருன்னு சொன்னால் அந்த வியாழ பகவானுக்கு போய் செய்யாமல் இப்போ நம்ம ஜனங்க என்ன பண்ணுது, தட்சிணாமூர்த்திக்கு போய் எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்கூடா கோயில்கள்லாம்.
அது தப்பு. தேவகுரு யாருன்னா வியாழனுக்கு தான் செய்யணும். அவர் குரு. அவர் வந்து தட்சிணாமூர்த்தி குருவுக்கு குரு, இந்த குருவுக்கெல்லாம் குரு. சரி, அது அந்த சப்ஜெக்ட் நம்ம போகணும். அப்போ அந்த தேவகுருவான வியாழன் அங்கே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பசங்க போய் கேலி செஞ்சு கல்லால் அடித்து ரொம்ப தொந்தரவு பண்ணும்போது அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏன்னா இப்படி பண்ணுறீங்களா, நீலாம் என்ன பண்ண அறிவில்லாமல் பண்ணுறீங்களே, நீங்கள் தாய் தந்தெல்லாம் இழந்து போய், அதாவது தாயையும் நீ இழந்து, இப்போ தான் ஏற்கனவே தந்தை செத்து போட்டார், தாயை நீ இழந்து பன்றிக்குட்டிகளாக பிறந்து அலைய போகிறீங்க பாரு அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஐயோ நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு, ஐயா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், சரி இருந்தாலும் சாபம் கொடுத்துட்டீங்க, சாப விமோச்சனம் என்னங்க ஏன்னு கேட்கும்போது, அப்போ என்ன பண்ணார் இவர் வந்து தேவகுருவான வியாழ பகவான் அவங்க மேலே இரக்கம் கொண்டு மதுரையில் இருக்கிற அந்த பரம்பொருள் உங்களுக்கு நீங்கள் குட்டிகளாக பிறந்து கஷ்டப்படும் போது, சாப்பாட்டு பசியால் துன்பப்படும் பொழுது தாயாய் வந்து உங்களுக்கு பால் ஊட்டி உங்களுடைய பசி துன்பத்தை போக்குவார். அதுக்கு பிறகு அவர் வந்து உங்களை பாண்டியனுக்கு மந்திரிகளாக ஆக்கி இறுதியில் உங்களுக்கு முத்தி கொடுப்பார் அப்படின்னு போயிடுறாரு. அப்படி போயிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு காட்டில் ஒரு ராஜா பண்ணி ஒரு ராணி பண்ணி, அந்த ராஜா ராணி பண்ணிக்கு இவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் பிறப்பாங்க. 12 பேரும் பிறக்கும்போது அப்போ என்ன ஆச்சு, இந்த ராஜராஜ பாண்டியங்கிட்ட போய் எல்லோரும் மக்கள்லாம் போய் முறையிடுறாங்க. என்னன்னா இந்த மாதிரி பண்ணியோட தொந்தரவுலாம் தாங்க முடியலங்க அப்படின்னு. அவன் வந்து பெரும் படையோடு வந்து அவன் என்ன பண்ணுவான், காட்டில் வந்து இந்த மாதிரி பன்றிகளை அடிக்கிறத வரான். இதை வந்து ஒற்றர்கள் மூலமாக தெரிஞ்ச அந்த ராஜா பண்ணி, நான் இவங்க பொண்டாடிக்கிட்டு சொல்லுது, அம்மா அந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்க, இந்த மாதிரி ராஜராஜ பாண்டியன் வந்து படையெடுத்து இங்கே வரானாமா, அவங்ககிட்ட நான் வந்து சண்டை போட போகிறேன், நீ என்ன பண்ணுறேன்னா உயிருடன் திரும்பி வந்தால் வருவேன், இல்லைன்னா எனக்கு வரவானான்னு தெரியாது, நீயும் இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஐயய்யா அது தப்பு, நீங்கள் சண்டைக்கு போகும்போது நானும் வரேன், குழந்தைங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டிக்கு இங்கே இருக்கட்டும், வெற்றி பெற்றால் மீண்டு வருவோம், இல்லைன்னா 2 பேரும் நம்ம வந்து செத்து போடுவோம் மடிவோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த தன்னுடைய குட்டிகளை தனியாக விட்டுட்டு 2 பேரும் போரிட புறப்பட்டு போகிறாங்க. 2 பேரும் பயங்கரமான சண்டை போட்டு முடிவில் என்ன பண்ணால் செத்து போயிடுறாங்க. அந்த போரிட்ட இடம்தான் இன்றைக்கி பன்றிமலைன்னு சொல்கிறாங்க. அப்போ தாயும் தந்தை அந்த 2 தாய் தந்தைக்கு தானே இந்த குழந்தைங்களாம் போய் பிறக்கிறாங்க. அந்த தாய் தந்தை இழந்த அந்த பன்றிங்க பாலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சாபம் விட்ட மாதிரியே ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்போ கத்தி கதறும்போது பொறுக்க முடியாத அந்த பரம்பொருள் பன்றி மீது இரக்கம் கொண்டு அந்த பன்றியோட தாயாக இருந்துச்சு பாருங்கள், அது மாதிரி உருமாறி வந்து அப்படியே வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து நிற்கும்போது தாயை கண்டவுன்னு ரொம்ப பெருமகிழ்ச்சி. அந்த மாதிரி பெருமகிழ்ச்சி அடைஞ்ச பன்றி குட்டிகள் ஆவலாக இருந்துச்சும்போது இவர் பரம்பொருள் என்ன பண்ணுறாரு, பன்றி குட்டிகளுக்கு பால் ஊட்டுறாரு. இந்த பாலை உட்கொண்ட பன்றி குட்டிகள் அந்த பால் மூலிமா, இப்போ ஞானசம்பந்தர் எப்படி பால் மூலிமா ஞானத்தை பெற்றார், அந்த மாதிரி ஞானத்தை பெறுகின்றன. அப்புறம் சொர்க்க லோகத்துக்கு போகுது, உடலை மனிதனாகவும் முகத்தை வந்து பன்றியாகவும் வச்சு இப்படிலாம் பண்ணுறார். இதுதான் கதை. இது விரிவாக போகும், அதான் சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதை தான் இவர் என்ன சொல்கிறாரு, விண்ணப்ப களிமண்பால் பாரறியா தாயாகி பன்றி குருளைகளுக்கு ஊரறிய நன்முளைப்பால் ஊட்டியதை அப்படிங்கிறார். இன்னும் நிறைய பாட்டெல்லாம் சொல்லுவார், நிறைய பாட்டு இந்த நெஞ்சு வரி விருத்தெல்லாம் இன்னும் நிறைய பாட்டெல்லாம் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, முன்கையால் நின்றதொரு முப்புறத்தை அன்றொருகால் சின்ன கையால் தீமடுத்த சித்தனவன் அப்படின்னு பாடுவார். அப்புறம் கல்லானை தின்ன கரும்பளித்து பாண்டியன் வீண் செல்லாதளித்த மகா சித்தனவன் பாரு. இப்படி நிறைய பாட்டுலாம் பாடுறார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா, நீளுகின்ற நெய்யருந்த நேரலியை மூவுலகும் ஆளுகின்ற மன்னவனாய் ஆக்கினையே, வாய்சங்கு நூலிழைத்த வைசிலம்பி தன்னை உயர் கோச்சங்கு சோழனாக கூட்டினையே அப்படின்லாம் பாடுறாரு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அங்கே போய் படிக்கவும் மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
அதனால் இப்போ என்னன்னா இந்த இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாய் பன்றிக்கு, அதாவது இந்த குருளைகளுக்கு, பன்றி குட்டிகளுக்கு அவர் வந்து பரம்பொருள் என்ன பண்ணார்னா இரக்கம் கொண்டு அவர் அந்த மாதிரி பண்ணுறார். இதே தான் திருவாசகத்துலேயும் அது வரும். ஏ உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்தை பெருந்துரை ஆதி என்று கேவலையும் கேழலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம் பிராணர் வாரே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அப்போ இதெல்லாம் வந்து பெருமான் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாருங்கிறது தான் நான் உங்களுக்கு, ஏன்னா இது தெரியாதுங்கிறதுக்காக உங்களுக்கு சன்மார்கள் அனைவருக்கும் இல்லை மற்றவர்களுக்கும் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய பாட்டுகள் இருக்குது, அந்த பாட்டுகளுடைய பொருள்னு சொல்லுவேன். ஏன்னா தினம் பாட்டு அந்த பொருள் சொல்லும்போது போர் அடிக்குங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி இந்த கதையை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதனால் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணுகிறேன். அடுத்த காணொலியில் இன்னொன்று பார்ப்போம். வணக்கம்.